வெல்கம் டு கிச்சன் ஸ்பார்க். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னு கேட்டிங்கன்னா, நூடுல்ஸ் ஸ்ப்ரிங் ரோல்ஸ் செய்யலாங்க. பொதுவாக நூடுல்ஸ்னாவே எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த நூடுல்ஸை நம்ம வீட்டிலையே செஞ்சு ரொம்பவும் டேஸ்ட்டாக கொஞ்சம் வித்தியாசமாக ஸ்ப்ரிங் ரோல் மாதிரி நம்ம ரெடி பண்ணி கொடுத்தா இன்னும் சூப்பராக சாப்பிடுவாங்க. ஸோ இந்த நூடுல்ஸ் ஸ்ப்ரிங் ரோலை எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க. அதை பார்க்குறதுக்கு முன்னாடி இன்னும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணிடுங்க. வாங்க எப்படி நூடுல்ஸ் ஸ்ப்ரிங் ரோல் செய்யலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டாக நாம் ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துகிட்டு 1 கப் அளவுக்கு மைதா எடுத்துக்கலாங்க. இதில் மைதாக்கு அளவாக சால்ட் எடுத்துக்கலாம். அப்புறம் 1 டீஸ்பூன் அளவுக்கு ஆயில் எடுத்துகிட்டு கொஞ்சம் நல்லா தண்ணி ஊற்றுறதுக்கு முன்னாடி மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். பாருங்கள், கொஞ்சம் நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு. இந்த டைமில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கொஞ்சம் டஃப்பாக சப்பாத்தி மாவு அளவுக்கு நம்ம பிசைஞ்சிக்கணும். ரொம்ப கொலன்னு இருக்கக்கூடாது, கொஞ்சம் கெட்டியாக தான் இருக்கணும். பாருங்கள், நல்லா பிசைஞ்சிக்கலாம். இந்த மாதிரி கொஞ்சமாக தண்ணி ஊற்றி பாருங்கள், நல்லா சப்பாத்தி மாவு மாதிரி பிசைஞ்சாச்சு. நல்லா அமுத்தி பிசைஞ்சிக்கணும். இது பார்த்திங்கன்னா ஒரு 1/2 hour ரெஸ்ட் விட்றணுங்க. அப்போ தான் மாவு உங்களுக்கு நல்லா பஞ்சு மாதிரி வரும். கொஞ்சம் நம்ம காஞ்சிடாமல் இருக்கிறதுக்காக ஆயில் போட்டு விட்றலாம். இப்போ பார்த்திங்கன்னா நான் ஒரு கவர் போட்டு க்ளோஸ் பண்ணிக்க போகிறேன். ரேப்பிங் ஷீட் போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுக்கிறேன். நீங்கள் ஒரு கவர் போட்டு க்ளோஸ் பண்ணிக்கோங்க. இல்லை நல்லா பிளேட்டோ அந்த மாதிரி போட்டு காஞ்சிடாமல் இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அவ்வளோதான், இது இருக்கட்டும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நாம் ஒரு கடாயில் ஆயில் போட்டுக்கலாங்க. ஆயில் நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா பார்த்திங்கன்னா நாம் இதில் காரத்துக்கேற்ப ஒரு 4-5 பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். 2 பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன், அது இதில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஒரு கொத்து அளவுக்கு கருகாப்பிலையெல்லாம் ஆட் பண்ணிக்கலாங்க. ஆட் பண்ணிவிட்டு வெங்காயம் நல்லா உங்களுக்கு பொன்னிறமாக வதங்கி வரணும். நல்லா வதக்கி விட்டுறலாம், வதங்கட்டும். பாருங்கள், நல்லா வெங்காயம் வதங்கிருச்சுங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம வெஜிடபிள்ஸ்லாம் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக கேரட்டு இந்த மாதிரி நீளமாக பொடியாக கட் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா பீன்ஸ் கொஞ்சமாக எடுத்துக்கலாம். குடமிளகாய் ஒரே ஒரு குடமிளகாய் இந்த மாதிரி நீளமாக கட் பண்ணியிருக்கிறேன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா முட்டைக்கோஸுங்க. 1 கப் அளவுக்கு முட்டைக்கோஸ் எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. நல்லா மிக்ஸ் ஆகட்டும். இந்த மாதிரி பார்த்திங்கன்னா காய் ஒரு 10 மினிட்ஸ் மீடியம் ஃப்ளேமில் வச்சுருந்திங்கன்னா தண்ணி ஊற்றாமே உங்களுக்கு குக் ஆகிடுங்க. இப்போ இந்த காய்க்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணி விட்டுட்டு குக் பண்ணிங்கன்னா சீக்கிரமாக குக் ஆகிடும் உங்களுக்கு. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. ஒரு 10 மினிட்ஸ் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கிளறி விட்டுட்டே இருக்கணும். ஏன்னா நம்ம தண்ணி ஊற்றுறது இல்லை, எண்ணெயிலே குக் ஆகிறதுனால அடி பிடிச்சிடாமல் இந்த மாதிரி கிளறி விட்டுட்டே இருங்க. பாருங்கள், நல்லாவே குக் ஆகி வந்துருச்சு. ஓரளவுக்கு குக் ஆகிடுச்சு பாருங்கள். இந்த டைமில் பார்த்திங்கன்னா 1 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா ஆட் பண்ணிக்கலாங்க. சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் உங்களுக்கு இந்த மசாலா. ஸோ பாருங்கள், ஆட் பண்ணிவிட்டு அதையும் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா குக் ஆகட்டுங்க. பாருங்கள், நல்லா ஓரளவுக்கு காய் நல்லா சுண்டி வந்துருச்சு பாருங்கள். இந்த ஸ்டேஜில் சாஸ் ஆட் பண்ணிக்க போகிறோம் நம்ம. ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு க்ரீன் சில்லி சாஸ் எடுத்துக்கலாங்க. நெக்ஸ்ட்டு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ரெட் சில்லி சாஸ் எடுத்துக்கலாம். மறுபடியும் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பார்த்திங்கன்னா டொமேட்டோ கெச்சப் எடுத்துக்கலாம். அப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோயா சாஸ் எடுத்துக்கலாங்க. எல்லா சாஸும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. நல்லா மிக்ஸ் ஆகட்டும். இப்போ சாஸோட அந்த ஈரத்தன்மையெல்லாம் இல்லாமல் இருந்தால் தான் நம்ம ஸ்ப்ரிங் ரோல் செய்ய முடியும். அதனால் நல்லா ஹை ஃப்ளேம்லேயே வச்சுட்டு நல்லா வதக்கி விட்ருங்க, அடி பிடிச்சிடாமல். பாருங்கள், நல்லா வதங்கிடுச்சு உங்களுக்கு. இந்த டைமில் பார்த்திங்கன்னா நான் ஒரு பேக்கெட் அளவுங்க, அதாவது 200 கிராம் அளவுக்கு நூடுல்ஸை பாருங்கள் இந்த மாதிரி நல்லா வேக வச்சு தண்ணியை வடிச்சிட்டு உதிரியாக எடுத்து வச்சுருக்கிறேன். பாருங்கள், இந்த மாதிரி ஒன்றோட ஒன்றா ஒட்டாமல் நூடுல்ஸ் ரெடி பண்ணியிருக்கிறோம். இது பார்த்திங்கன்னா நம்ம நூடுல்ஸ் மசாலா கொடுப்பாங்க பேக்கெட்டில், அது ஒரு பேக்கெட் அளவுக்கு ஆட் பண்ணியிருக்கிறோம். ஆட் பண்ணிவிட்டு இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. வெஜிடபிள்ஸும் நூடுல்ஸும் நல்லா மிங்கிள் ஆகிற அளவுக்கு நம்ம நல்லா மெதுவாக கலக்கி விட்ருங்க. நூடுல்ஸ் உடஞ்சிடாமல் கலக்கி விட்டுக்கலாம். பாருங்கள், கொஞ்சம் பொறுமையாக தான் நம்ம மிக்ஸ் பண்ணணுங்க. அப்போ தான் நூடுல்ஸ் உடையாமல் நம்மளுக்கு ரொம்ப சூப்பராக வரும். பாருங்கள், ஓரளவுக்கு நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இந்த டைமில் பார்த்திங்கன்னா நாம் கொஞ்சமாக ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி இலை ஆட் பண்ணிக்கலாங்க. நல்லா ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி இலையாக இருந்துச்சுன்னா நல்லா கமகமன்னு வாசனையாக இருக்கும் உங்களுக்கு. அதுவும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. இப்போ பார்த்திங்கன்னா நம்மளுக்கு மசாலா நூடுல்ஸ் நாம் ரெடி பண்ணியாச்சுங்க. நெக்ஸ்ட்டு ஸ்ப்ரிங் ரோல் ரெடி பண்ணிக்கலாம் எப்படின்னு பார்க்கலாம். பாருங்கள், இப்போ இது ஒரு 1/2 மணி நேரம் நம்ம ரெஸ்ட் விட்டுருந்தோம்ல, அந்த மாவு எடுத்துக்கலாம். பாருங்கள், ரேப்பிங் ஷீட்டில் இருந்தால காயாமல் நல்லா பஞ்சு மாதிரி இருக்குது பாருங்கள். 1 தடவை 2 தடவை நல்லா அமுத்தி பிசைஞ்சிக்கலாம்.
நல்லா பிசைஞ்சதுக்கப்புறம் நம்ம வந்து குட்டி குட்டி உருண்டைகளாக உருட்டி வச்சுக்கலாங்க. சப்பாத்தி மாவுக்கு எடுப்போம்ல உருண்டைகள், அந்த அளவுக்கு உருண்டைகளாக எடுத்து நம்ம உருட்டிக்கணும். பாருங்கள், இந்த மாதிரி உருண்டைகளாக உருட்டி தனித்தனியாக எடுத்து வச்சுட்டு லைட்டாக வரமாவு தூவிட்டுருங்க, காஞ்சிராமல் இருக்கட்டும். ஏன்னு கேட்டிங்கன்னா நாம் இப்போ வந்து சப்பாத்தி மாதிரி தேய்ச்சிக்க தான் போகிறோம். பாருங்கள், நான் கிச்சனில் இருக்கிற நான் ஒர்க்கிங் ஏரியாலேயே நான் போட்டு தேய்ச்சிக்கிறேன். இந்த மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம கொஞ்சமாக மாவு, நீங்கள் மைதா மாவு போட்டுக்கலாம், இல்லை அப்படின்னா கோதுமை மாவு கூட போட்டுக்கலாம். போட்டுட்டு இந்த மாதிரி தேய்ச்சி விட்ருங்க. ஒரு அளவுக்கு திக்காக இருக்கணுங்க, ரொம்ப நைஸாகவும் இருக்கக்கூடாது. அப்போ தான் நம்ம ரோல் சுற்றியில் உடஞ்சிடாமல் வரும். ஸோ பாருங்கள், இந்த மாதிரி நான் தேய்ச்சி வச்சுக்கிறேன் எல்லாத்தையுமே. இப்போ ரெடி ஆகிடுச்சுங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம தேய்ச்ச இந்த மாவு மேலே பார்த்திங்கன்னா நம்ம நூடுல்ஸை வச்சுக்கலாம். நீங்கள் குட்டி குட்டி ஸ்ப்ரிங் ரோல் வேணும்னா நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக தேய்ச்சி கூட நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக வச்சுக்கலாம். நான் பெருசாக போடுறதுனால கொஞ்சம் பெருசாக எடுத்திருக்கேன். பாருங்கள், இந்த மாதிரி சுற்றுறப்ப கொஞ்சம் மாவு திக்காக இருந்தால் தான் உங்களுக்கு உடையாமல் வரும். பாருங்கள், இந்த மாதிரி லாஸ்ட் வரைக்கும் சுற்றி விட்டுட்டு ஓரம் இருக்கிற மாவை மடித்து விட்டுட்டு இந்த ஓரங்கள் மாவை பார்த்திங்கன்னா கொஞ்சமாக தண்ணி வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு பார்த்திங்கன்னா கம் மாதிரி பிடிச்சிக்கோங்க. ஸோ பாருங்கள், இந்த மாதிரி வச்சு விட்டுட்டு நாம் எடுத்து மேலே போட்டு அமுத்தி விட்டுட்டிங்கனாவே நல்லா ஒட்டி வந்துடும். அவ்வளோதாங்க. பாருங்கள், இப்போ நம்ம ரோல் ரெடி பண்ணியாச்சுங்க. இதே மாதிரியே நம்ம எல்லா ரோலுமே தேய்ச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், இது மாதிரி இன்னொன்று மட்டும் செய்யலாம். இப்போ தேய்ச்ச மாவில் இந்த மாதிரி நம்ம வந்து எடுத்த நூடுல்ஸ் இருக்குல்லங்க, அது இந்த மாதிரி போட்டுட்டு நம்ம வந்து ரோல் மாதிரி ரவுண்டாக சுற்றிக்க போகிறோம். அவ்வளோதான். பாருங்கள், இந்த மாதிரி ஓரங்களை மட்டும் லைட்டாக மடித்து விட்டுட்டிங்கன்னா அதில் இருக்கிற நூடுல்ஸ் உங்களுக்கு வெளியில் வராமல் இருக்கும். இப்போ லைட்டாக அந்த இடத்துல மட்டும் ப்ரஷ் வச்சு தண்ணி போட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு பார்த்திங்கன்னா நல்லா ஒட்டி வந்துடும் கம் மாதிரி. பாருங்கள், இந்த மாதிரி. அவ்வளோதான். பாருங்கள், ரோல் ரெடி பண்ணியாச்சு. இப்போ பார்த்திங்கன்னா நாம் எடுத்து வச்சுக்கலாம். இதே மாதிரி நம்ம எல்லா ரோலையும் ரெடி பண்ணி எடுத்து வச்சுட்டு பாருங்கள், நான் ஒரு கடாயில் வந்து எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கிறேன். எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம எடுத்து வச்ச ரோலை உள்ளே போட்டுக்கலாங்க. பார்த்து மெதுவாக போட்டுக்கோங்க, எண்ணெய் பட்டுறாமல். பாருங்கள், இப்போ ஒரு தடவை 2 தடவை திருப்பி விட்ருங்க. எண்ணெய் நல்லா காஞ்சிருக்கிறனால சீக்கிரமாகவே பொரிஞ்சு வந்துடும் உங்களுக்கு. பாருங்கள், நல்லா இந்த மாதிரி திருப்பி திருப்பி விட்டுறலாம். பாருங்கள், நல்லாவே பொரிஞ்சிருச்சு. பாருங்கள், சீக்கிரமாகவே பொரிஞ்சிருச்சு. நாம் எடுத்துக்கலாம். பாருங்கள், ஒரு தடவை 2 தடவை திருப்பி போட்டுட்டு நாம் எடுத்துக்கலாம். அவ்வளோதாங்க. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம டெய்லி சாப்பிட்ற நூடுல்ஸ் தான். கொஞ்சம் ஸ்ப்ரிங் ரோலாக சாப்பிட்றதுல இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும் நம்மளுக்கு. பாருங்கள், இப்போ எடுத்தாச்சு. நம்மளுக்கு ரோல் ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி இருக்கிறது எல்லாத்தையும் நம்ம போட்டு எடுத்துக்கலாம். நான் இது கட் பண்ணுறதுனால கொஞ்சம் பெருசு பெருசாக போட்டிருக்கேன். நீங்கள் ஒன்றா அப்படியே எடுத்துக்கணும், குட்டியாகவே எடுத்து சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு நீங்கள் சின்ன சின்ன ரோலாக கூட உருட்டி போட்டுக்கலாங்க, நம்மளோட சௌரியந்தான். ஸோ பாருங்கள், நான் கொஞ்சம் பெருசாக போட்டிருக்கோம். நல்லா வெந்தும் வந்துருச்சு. பாருங்கள், இப்போ நாம் இதே வெளியில் எடுத்துக்கலாங்க. இதே மாதிரி நான் இருக்கிறது எல்லாத்தையும் போட்டு எடுத்துக்கிறேன். பாருங்கள், நெக்ஸ்ட்டு நான் ஒரு பிளேட்டுக்கு மாற்றிட்டேன். நல்லா ரோல் ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், இந்த மாதிரி நம்ம ஒரு கத்தி வச்சு கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. இப்போ பார்த்திங்கன்னா எடுத்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். பாருங்கள், நல்லா இந்த மாதிரி எடுத்துட்டிங்கன்னா ரொம்பவும் சூப்பராக நம்மளுக்கு ரோல் ரெடி ஆகிடும். அவ்வளோதான். பாருங்கள், இதே மாதிரி நான் எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். நீங்கள் சின்னதாக வேணுன்னா சின்னதாக கட் பண்ணிக்கலாம், இல்லை பெருசாக வேணும்னா நீங்கள் பெருசாக கூட கட் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க, நம்மளுக்கு நூடுல்ஸ் ஸ்ப்ரிங் ரோல் ரொம்பவும் சூப்பராக தயாராகிடுச்சு. பாருங்கள், சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. எண்ணெயில் பொரிச்சிருக்கிறதுனால மைதாவோட உங்களுக்கு அந்த ஸ்மெல்லு, அதனோட முறுமுறுப்பு தன்மை எல்லாம் சேர்ந்ததுன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ நீங்களும் ஒரு முறை இந்த மாதிரி நூடுல்ஸ் வெஜ்ஜு ரோலை ஸ்ப்ரிங் ரோலை ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மறக்காமல் கிச்சன் ஸ்போக் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் சந்திக்கலாங்க நாம் நாளைக்கு இன்னொரு புது வீடியோவில். அது வரைக்கும் நன்றி, பாய்.